அதனால் நமக்கு எதிராக நல்லபடியாக இருக்கக்கூடியவங்களை பார்த்து இன்னும் கஷ்டகாலம் புறாமப்பட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்கு எந்த நன்மையும் நடந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு பிரார்த்தனையும் வைப்போம், அல்லது அவங்க அழிஞ்சியே போட்டுங்கிற அளவுக்கு தீமைக்காக பிரார்த்தனை வைப்போம். எனக்கு பிடிக்காதவங்க அவங்க அழிஞ்சியே போட்டுங்கிற அளவுக்கு என் குணக்கேடு இருக்குது, அது இறைவன்ட்டையே படைச்சவன்ட்டே, அவன் நியாயமான தீர்ப்பளிக்கக்கூடியவன், அவன்கிட்டயே வந்து அவங்க அழிஞ்சு போட்டுமே, அவங்க ஒளிஞ்சு போட்டுமே, என் கண்மு நிற்கக்கூடாது, அந்தளவுக்கு என்கிட்ட பெருமை இருக்குது. இதன் காரணமாக பாதிக்கப்படுறது யாருன்னா நான் தான் பாதிக்கப்படுறேன். என்னுடைய மனம் தான் கெட்டு போச்சு, என் உடலும் கெட்டு போச்சு, என்னுடைய அசைக்க கூட முடியல. இப்படிப்பட்ட நிலையில் என் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காம அவங்க நல்லா இருக்காங்களேங்கிற அந்த பொறாமைக்கணும் ஏற்கனவே மட்டும் தான் செய்யணும். அதனால் நமக்கு நிறைய பாவங்களை சம்பாதிச்சிட்டோம், நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை அவன் அமைக்கிறான். அந்த நன்மைகள் அந்த புண்ணியங்கள் எல்லாம் நல்ல குணங்களில் தான் இருக்குது. அந்த குணங்கள் நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட செலவு பண்ணணும், செலவு செய்யணும். பொருளை மட்டும் கிடையாது, அருளையும் செலவு குணங்களையும் செலவு பண்ணணும். சில நேரங்களில் வந்து பொருளை மட்டும் செலவு பண்ணுவாங்க, குணங்களை செலவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் குணங்களை செலவு பண்ணால் தான் வாழ்க்கை. நீங்கள் பணங்களை செலவு பண்ணுறது ஒரு பரிகாரம் தான், உங்கள் வாழ்க்கை நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தான். ஆனால் குணங்களை செலவு பண்ணால் தான் உயர முடியும், உயர்வான நிலை அடைய முடியும். அதனால் நம்ம எல்லாருமே நல்ல குணங்களில் வாழணும் விரும்பணும், அது குடும்பங்களில் செலவு பண்ணணும். இப்போயும் நம்ம மனசுக்குள்ளே யாரை பற்றி நல்ல இருக்கா கெட்ட இருக்கா பார்த்தா பெரும்பாலும் கெட்ட எனக்கு தான் செய்யுது, யார்கிட்ட இல்லாமல் இருக்குது. யாருடைய மனசில் சுத்தமாக சொல்ல முடியுமா? நம்ம இல்லை. என் மனசில் வந்து யாரை பற்றி எந்த குற்றங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாரோட மனசுலையும் குற்றங்கள் இருக்குது. ரொம்ப நெருக்கமானவங்க பற்றி அவ்வளோ குற்றங்களை வச்சுருப்போம், அதுக்காக நம்ம கூட சேர்த்து வச்சுருக்கிறான். ஆனால் பொறுத்து சேர்த்து மன்னிக்கணுமே, மன்னிக்கூடிய மனசு நல்ல குணமாக கெட்டமாக கிட்ட எல்லாம் நல்ல குணமாக சொல்லுவோம். யாரை மன்னிச்சிருக்கிறது வரைக்கும் மன்னிச்சிட்டோன்னு சொன்னால் அவங்க இறக்க வந்துடணும். ஆனால் மறக்கடிக்கப்பட்டிருக்கோம், நினைச்சா கோபமானு சொல்கிறோம். என்னுடைய கருணின்காக மறக்கடிக்கப்பட்டிருக்கேன். இல்லைன்னா அவங்களுக்கு எதிராக அறிவை கொண்டு சூழ்ச்சி பண்ணி இன்னும் நான் பாவத்தை நுழைஞ்சிருவேன். நான் மறக்கடிக்கப்பட்டிருக்கேன், இன்னும் மன்னிக்கலை. மன்னிக்க நான் விரும்பவும் இல்லை. அந்த கடவுளே வந்து மன்னிக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய ஆணவமும் பெருமையும் அகங்காரமும் நிறைஞ்சிருக்கு நம்மள்கிட்ட. அந்த கடவுளை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க முடியாது. 44:19. அன்றியும் நீங்கள் அல்லாஹுவுக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்ளாதீர்கள். நிச்சயமாக நான் உங்களிடம் மிக்க தெளிவான சான்றுகளுடன் வந்திருக்கின்றேன். அல்லாஹ் இறைவன் உங்களை படைச்சவன், அவனுடைய அருட்கொடை எல்லாத்துக்கும் பொதுவானது தான், யாருக்கும் தடுக்கப்பட்டதா கிடையாது. நம்ம யாரை பிடிக்கல நினைக்கிறோமோ அவங்களையும் அவன் மன்னிச்சு தான் வாழ வச்சுட்ருக்கான். அப்போது அவன் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னுடைய குணங்களை பின்பற்றுங்க உங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தா நான் மன்னிக்கவே முடியாது, அந்த கடவுளை தான் மன்னிக்க முடியாதுன்னு சொல்கிறோமே. நீங்கள் அல்லாவுக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்ளாதீர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு மிக தெளிவான நான் சான்று வந்திருக்கிறேன். மன்னிச்சு பழங்க. அவன் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கும்போது இந்த மன்னிப்பு உங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக, நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டியவங்க மன்னிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுரும்.